தமிழ்ச்செல்வியோட இந்த நிலைமைக்கு முழு காரணமே ஈஸ்வரி தானு தமிழ்ச்செல்விக்கு தெரிய வந்து ஈஸ்வரிய ஓங்கி ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாப்பிள்ள போதையில நல்லா தூங்கிட்டு இருக்கான். இதுதான் சரியான நேரம். இந்த ரிப்போர்ட்டை தமிழ்ச்செல்வி கிட்ட அனுப்பி என்ன ரிப்போர்ட்ல இருக்குன்னு நாம கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு சேதுவுக்கு தெரியாம அந்த சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அங்க தமிழ்ச்செல்விக்கு அனுப்ப தமிழ்ச்செல்வியோ அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டு, அண்ணே இது சக்தி அண்ணனோட ரிப்போர்ட்டே கிடையாதுன்னு. சக்தி அண்ணனோட காலில் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாம அப்படியே கால் கிளியரா இருக்கும். ஆனா இந்த போட்டோல இருக்க காலில் நிறையவே வெடிப்பு இருக்கு. ஒரு நாள் காலேஜ்ல சக்தி அண்ணனுக்கு காலில் முள்ளு குத்திடுச்சு. அப்போ ஜெனி தான் அந்த காலில் இருந்து முள்ளை எடுத்தா. அப்போ நான் சக்தி அண்ணனோட காலை கவனிச்சிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி அங்க கருப்பு கிட்ட சொல்ல, என்ன தமிழ்ச்செல்வி சொல்ற? அப்படியா? ஆமாண்ணே, இதுல எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டமே எங்க காலேஜில் தான் நடந்தது. நான் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட பிரின்சிபல் ஏதோ பதட்டமா வந்து என்கிட்ட கோவப்பட்டு என் ஃபோன்ல இருந்த போட்டோவில் டெலீட் பண்ணிட்டு கோபத்தோடவே அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிட்டாருன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல என்னோட பிரின்சிபலும் சம்மந்தப்பட்டிருக்காரோன்னு சந்தேகமா இருக்குன்னு. முடிஞ்சா நீங்க என்னோட பிரின்சிபலை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி தன்னோட மனசுல தோணுதை அங்க கருப்பு கிட்ட சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. மறுநாள் போதை தெளிஞ்சு இங்க சேது உக்காந்துகிட்டு இருக்க அங்க வந்த கருப்பு, மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தமிழ்ச்செல்வி, மாமா அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு உங்ககிட்ட நான் 1000 தடவை பேசிட்டேன். என் அப்பாவை பத்தி பேசுங்க. இல்ல மாப்பிள்ள, இது வேற விஷயம். சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் தமிழ்ச்செல்விக்கு அனுப்பினேன். தமிழ்ச்செல்வி அதை படிச்சு பார்த்துட்டு இது போஸ்ட்மார்ட்டம் சக்தி அண்ணனோட இது கிடையவே கிடையாதுன்னு அவ சொல்றா மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, கிளியரா சொல்றா. அந்த பிரின்சிபலுக்கும் இந்த சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு தமிழ்ச்செல்வி சந்தேகப்படுறா மாப்பிள்ள. தமிழ்ச்செல்வி மேல இருக்க கோவத்துல இதுல நீ விசாரிக்காம நீ விட்டுடாத. நீ சொன்ன மாதிரியே தமிழ்ச்செல்வியும் சக்தி அண்ணன் இறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு 100% அவ பேசுறா. எனக்கு அதை கேட்கும்போது எனக்குமே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதை அப்படியே அங்க ஈஸ்வரி ஒட்டு கேட்டுறாங்க. அடக்கடவுளே, அப்போ அந்த சக்தி ஒருவேளை சாகலையோ? என்ன இது? நாம உடனே இந்த விஷயத்த நீதிமான் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேக வேகமா ஈஸ்வரி அங்க ரூமுக்குள்ள போக இத அப்படியே ஒட்டு கேட்டுட்டு அங்க ஈஸ்வரி வேக வேகமா போறத அங்க தாமரையும் பாத்துறாங்க. அம்மா அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கருப்பண்ணனும் சேது மாமாவும் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. அப்போ அதை கேட்டுட்டு வேக வேகமா ஈஸ்வரியாத்த ரூமுக்குள்ள ஓடுனாங்கம்மா. ஆனா ஒண்ணுமா, அவங்க 3 பேரும் எது திருட்டு வேலை பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சொல்ல, அடியே எனக்கும் ரொம்ப நாளாவே இதுல சந்தேகம் இருந்துகிட்டு தாண்டி இருக்கு. அந்த தமிழ்ச்செல்வி எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலோ அப்பத்துல இருந்தே இவங்களோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் ஆகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் ஈஸ்வரியா கூட இருக்கலாமோன்னு சந்தேகமா இருக்கு. இல்லடி, இவங்களை இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பா உண்மையை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இவங்களால தான் தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. சரியான நேரம் கிடைக்கும் போது நாம அவங்கள ஃபாலோ பண்ணா நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியை ஃபாலோ பண்றதுக்காக அங்க சாவித்திரியும் தாமரையும் ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூமுக்கு வந்த ஈஸ்வரியோ அங்க தலைவருக்கு நீதிமானுக்கு ஃபோன் பண்ணி, தலைவரே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமா, எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது உண்மையா இல்லையான்னு எனக்கு கூடி சீக்கிரம் தெரிஞ்சாகணும். நான் சொல்ற கோயிலுக்கு சீக்கிரமா வந்து சேருங்க. என்னால எல்லா விஷயத்தையும் வீட்ல இருந்து பேச முடியாது அப்படின்னு ஈஸ்வரி பேசின கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேரும் வேக வேகமா அவசரமா படிக்கட்டு இறங்கி வர்றத இங்க தாமரை பாத்துறாங்க. அம்மா அம்மா, அங்க பாத்தியா? 3 பேரும் பேக்க மாட்டிக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாங்கம்மா. இவங்களை நாம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனா கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரியுமா? இவங்க எதையோ மறைக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, அடியே நானும் பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். சரிடி, நீ ஒரு ஆட்டோவை புக் பண்ணு, நாமளும் இவங்களை ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல சாவித்திரியும் தாமரையும் ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரா ஈஸ்வரியை ஃபாலோ பண்ணி போறாங்க. அதே நேரம் இங்க ஈஸ்வரி கோவிலுக்கு ஆட்டோவை நிறுத்திட்டு வேக வேகமா அங்க உள்ள சித்ரா, ஐஸ்வர்யான்னு அழைச்சிக்கிட்டு அங்க போக அங்க இருந்த நீதிமானோ, என்ன ஈஸ்வரி, எதுக்காக என்ன அவசரமா பார்க்கணும்னு இங்க வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்க, தலைவரே, என்ன தலைவரே, என்கிட்ட ஒரு உண்மையை மறைக்காம சொல்லுங்க. அந்த சக்தி பையன் செத்து போயிட்டானா இல்ல உயிரோட இருக்கானா? நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, என்ன ஈஸ்வரி சொல்ற? அவனா? அவன் செத்து போயிட்டானே. அன்னைக்கே தாமஸ் கையாலேயே கொலை பண்ணியாச்சே. என்ன முடிஞ்ச விஷயத்த இப்ப வந்து கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்க, இல்ல எல்லாமே சொதப்பி போச்சு. கருப்பு அந்த
சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எப்படியோ தமிழ்ச்செல்வி கிட்ட காட்டி இதுல ஏதாவது உண்மை மறைஞ்சிருக்கான்னு கேட்டிருப்பான் போல இருக்கு. அந்த தமிழ்ச்செல்வியும் இது சக்தியோட பாடியே கிடையாதுங்கிற மாதிரி சந்தேகமா சொல்றா. ஒருவேளை நீங்க அந்த சக்தியை கொலை பண்ணாமலேயே வேற ஏதாவது பாடியை நீங்க மாத்தி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, இதுக்கு மேல ஈஸ்வரி கிட்ட மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது நான் போய் சொல்லிட்டேன். ஆமா, உன்கிட்ட நான் மறைச்சிட்டேன். அந்த சக்தி இன்னும் சாகல, நாங்க தான் அவனை மறைச்சு வச்சிருக்கோம். என்ன தலைவர் சொல்றீங்க? அன்னைக்கு அவனை கொன்னு போடாம இன்னமும் எதுக்காக இப்படி மறைச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ கடவுளே, போலீஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்துடும். நாம நினைச்ச மாதிரி அந்த ராஜாங்க மேல போட்ட பழியும் போயிடும். என்ன தலைவரே இது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, இங்க பாரு ஈஸ்வரி, நான் ஒரு காரியம் பண்றேனா அது எல்லாமே சரியா தான் பண்ணுவேன். நான் மறைச்சு வச்சிருக்க சக்திய யாராலையும் எந்த கொம்பனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அந்த ராஜாங்கத்துக்கு சரியான ஒரு தண்டனை கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த சக்தியை கொல்லலாமா இல்ல அப்படியே உயிரோட எங்கேயாவது நாடு கடத்தலாமான்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன். நீ அதை பத்தியெல்லாம் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு எங்க நீதிமான் பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரியோ, என்ன தலைவரே, இந்த விஷயத்த நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? நானும் கொஞ்சம் உஷாராவே இருந்துப்பல. எப்படியோ அந்த ராஜாங்கம் ஜெயில இருந்து வரக்கூடாது. நாங்க நினைச்ச மாதிரி அந்த தமிழ்ச்செல்வியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இனிமே அவளும் வீட்டுக்கு வரமாட்டா. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி தமிழ்ச்செல்வியோட போனை எடுத்து இந்த ஐஸ்வர்யா மட்டும் வாய்ஸ் மாத்தி பேசலனா இன்னொரு இவ்வளவு காரியம் நடந்தே இருக்காது. இவ்வளவு நாங்க பண்ணிருக்கோம், ஆனா எங்க கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? எப்படியோ அந்த சக்தியை சீக்கிரம் போட்டு தள்ளுங்க, அவனை எல்லாம் உயிரோட விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பேச, இதை எல்லாத்தையும் அங்க தாமரையும் சாவித்திரியும் ஒட்டு கேட்டுறாங்க. அம்மா, என்னம்மா இது? ஈஸ்வரி அத்தை இந்த நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பண்ணிருக்கு. என்னம்மா, என்னுடைய வாழ்க்கை அழிச்சது பத்தாதுன்னு ராஜாங்க மாமாவையே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கு. அதுவும் இல்லாம அந்த கூட இருக்க ஐஸ்வர்யாவை வச்சு தமிழ்ச்செல்வியோட போனை திருடி அட இவ்வளவு வேலையை பார்த்து வச்சிருக்காங்கம்மா. நீ சொன்னது சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்ல, ஏய், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் வாழ்க்கையை அழிச்சாளுங்களே, உன் வாழ்க்கையை அழிச்சதும் இல்லாம ராஜாங்க மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காளுங்களே, கண்டிப்பா இவளுங்களை சும்மாவே விடக்கூடாதுரி. அம்மா, என்னம்மா பண்ண போற? வீட்டுல போய் இவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்ல போறியா? பின்ன வேற என்ன பண்றது? அம்மா, நீ மட்டும் அப்படி சொல்லிட்டனா அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவாமா. அப்போ நீ அவளை வீட்டுக்குள்ள விடுறது சரிதானா? ஏய், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கை அழிச்சவளுங்கள அப்படியே விட்டுட முடியுமா என்ன? இப்போ நான் போய் சொன்னாலும் வீட்டில் இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. இவளுங்க வாயாலேயே உண்மை வெளியே வர வைக்கணும். அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வந்தாலும் பரவாயில்லடி, அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு எனக்கு தெரியும். ஆனா இவளுங்க முக்கியமா அந்த வீட்டுல இருக்கவே கூடாதுடி. நீ வா, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தாமரையை அழிச்சுக்கிட்டு சாவித்திரி வேக வேகமா ஆட்டோலயே திரும்பவும் வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கோவில்ல இருந்த நீதிமான் கிட்ட, இங்க பாருங்க தலைவரே, அந்த தமிழ்ச்செல்வியும் சரி சேதுவும் சரி உண்மையை கண்டுபிடிக்க தீவிரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க உஷாரா இருங்க, அந்த சக்தியை போட்டு தள்ள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிமான வான் பண்ணிட்டு அங்க இருந்த ஈஸ்வரி, சித்ரா, கூட இருந்த ஐஸ்வர்யான்னு எல்லாருமே கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாங்க. இவங்க போறதுக்கு முன்னாடியே அங்க சாவித்திரி அங்க வீட்டுக்கு போனதும் அப்பத்தாவை பார்த்து, அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடி இந்த நேரத்துல முக்கியமான விஷயம்? இங்க பாரு, நானே சம கோவத்துல இருக்கேன். இங்க இருந்து போ, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம். அம்மா, உன் மருமக அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்றியே, அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த வீட்டில் இருக்க அந்த ஈஸ்வரி அத்தாச்சி தாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்திரி சொன்னதை கேட்டதும், என்னடி சொல்ற? ஆமாம்மா, இது மட்டும் இல்ல, இதை விட பல ரகசியம் ஈஸ்வரி அத்தாச்சி கிட்ட மறைஞ்சிருக்கு. அதையெல்லாம் உண்மையா அவங்க வாயாலேருந்து உண்மை வெளியே வர வைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி சொல்ற? ஆமாம்மா. கருப்பு, கருப்பு, இங்க கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை இங்க சாவித்திரி கூப்பிட, கருப்பு வேக வேகமா வந்து, ஏண்டி இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? இப்போ எதுக்காக கருப்பு கொட்டிக்கிட்டு இருக்க? அம்மா, இங்க பாரு, 18ஆம் படி கருப்பு கருப்புன்னு சொல்லுவியே, அந்த சாமியை இப்ப வர வச்சு எல்லார் முன்னாடியும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் யாருன்னு நீ அந்த சாமியை காட்டுமா. கேள்வி கேளு, சாமியே உனக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க அப்பத்தாவுக்கு ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்க கருப்பு கிட்ட இங்க தாமரை இருந்துகிட்டு கோவில்ல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அங்க அப்பத்தா கிட்டையும் கருப்பு கிட்டையும் சொல்ல சொல்ல 2 பேருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. என்னடி சொல்ற தாமரை, இம்புட்டு நடந்திருக்கா? அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீட்டுல இருக்க அந்த சதிகாரி ஈஸ்வரியா?
ஐயோ அப்பத்தா, ஆமா அப்பத்தா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அவங்க வாயாலேயே உண்மையை வர வைக்கணும். உடனே கருப்பு இருந்துகிட்டு, தாமரை, இவ்வளவு நடந்திருக்கும் போது நான் ஏன் சும்மா இருக்கணும்? அப்பத்தா, இனிமே யோசிக்க வேண்டாம் அப்பத்தா. உண்மையாலுமே இத்தனை தடவை என் உடம்புல அந்த கருப்பு இறங்கி உண்மையை சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி என் உடம்புல சாமி இறங்குதோ இல்லையோ, நான் கருப்பனோட வேஷத்தை போட்டு வரவங்களுக்கு தர்ம அடி கொடுத்து அவங்க வாயால உண்மையை வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல இங்க கருப்பு சாமி வேஷத்தை போட்டு அங்க விளக்கெல்லாம் ஏத்தி இங்க அப்பத்தா கருப்பை பார்த்து, ஐயா கருப்புசாமி, எப்படியாவது என் குடும்பத்துல நல்லது பண்ணையா. என் குடும்பத்துல என் மருமக சொல்லி அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு போறாளே, நான் எந்த தப்பும் பண்ணல. என்னோட ஃபோன்ல இருந்து என் அப்பனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. என் மாமா ராஜாங்க ஜெயிலுக்கு போறதுக்கு நான் காரணமே இல்லைன்னு அவ சொல்லிட்டு போறா. வீட்டில் நடக்கிற இம்புட்டு பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு நீ தான் கை காட்டணும், என் 18ஆம் படி கருப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா அங்க கருப்புசாமி கிட்ட வேண்டுதல் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க சந்தோஷமா ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேருமே வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் அங்க கருப்புசாமியை போட்டுக்கிட்டு ரொம்பவுமே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததும் இங்க சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா, கருப்பு மேல 18ஆம் படி கருப்பு வந்திருக்கு போல இருக்கு. இந்த அப்பத்தாவுக்கு வேற வேலையே இல்லம்மா, வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி இப்ப சாமியை வர வச்சு, ஐயோ கடவுளே, சாமிக்கு வேற உண்மை தெரியுமே, ஒருவேளை நாம தான் பண்ணோம்னு அங்க அந்த கருப்பு சாமி உண்மையை சொல்லிட்டா அப்புறம் சேது மாமா எல்லாரும் நம்மளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்ரா பயத்துல புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏய் சாமி அதெல்லாம் சொல்லாது, நீ வாடி நாம பாத்துக்கலாம். என்னத்த இப்போ எதுக்காக கருப்பு சாமியை வர வச்சு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி கேட்க. உடனே அங்க சாவித்திரி இருந்துகிட்டு, வாங்க அத்தாச்சி, இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் காரணம்னு அம்மாவுக்கு மனசுல பட்டு இருக்கு போல. அதனால 18ஆம் படி கருப்பை வர வச்சு உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இங்க சாமியை வர வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அத்தாச்சி, இப்படி வந்து என் கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பதமா ஈஸ்வரியை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வைக்க. உடனே அங்க அப்பத்தாவோ, ஐயா 18ஆம் படி கருப்புசாமி, சீக்கிரமா எனக்கு அந்த ஆளை அடையாளம் காட்டையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா வேண்டிக்கிட்டு இருக்க. உடனே அங்க கருப்புசாமி இறங்காமலேயே சாட்டையை எடுத்து அங்க ஈஸ்வரிய போட்டு அடி வெளுத்து வாங்குறாரு. சொல்லு, நீ தானே இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு ஈஸ்வரிய அடி வெளுத்து வாங்க. அத்தை, என்ன அத்தை, இந்த சாமி எதுக்காக என்ன அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அங்க ஈஸ்வரி கேட்க. உடனே அங்க இருந்த அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே எங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சுடி, வாயால உண்மை இப்போ வந்தாகணும். சொல்லு, நீ தானே தமிழ்ச்செல்வியோட போனை எடுத்து அந்த செல்லப்பாண்டிக்கு போன் பண்ணுது, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொல்ல. ஆனாலும் எந்த உண்மையும் வாயை திறக்காம வாங்குற அடிய வாங்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்த ஈஸ்வரிய பார்த்து இங்க கருப்போ பக்கத்துல இருந்த ஐஸ்வர்யா, சித்ரான்னு 3 பேரையுமே அடி வெளுத்துவாங்க. உடனே ஐஸ்வர்யா இங்க அடி தாங்க முடியாம உண்மையை உளறி வைக்கிறாங்க. சாமி என்னை விட்டுடுங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஈஸ்வரி ஆண்டி சொல்லிதான் அந்த தமிழ்ச்செல்வியோட போனை திருடி அவங்க அப்பா செல்லப்பாண்டிக்கு நாங்க போன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி வைக்க. உடனே ஈஸ்வரியோ, அடியே என்னடி இது, போங்க ஆண்டி, என்னால அடி வாங்க முடியல, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உண்மையும் அங்க ஐஸ்வர்யா வாயாலேயே வெளியே வந்துடுது.